அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு செய்தி படிக்கிறேன், கேட்கிறாக. எதிர்கட்சிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க மொழி பிரச்சனை விஸ்வரூபமாக்கப்பட்டுள்ளது என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். புதுதில்லி. எதிர்கட்சிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கவே மொழி பிரச்சனை விஸ்வரூபமாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அதை சார்ந்த மும்மொழி பிரச்சனை குறித்து மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று மார்ச் 21 பேசியதாவது: ஒரு சில கட்சிகள் தங்கள் சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக மொழி பிரச்சனையை எழுப்புகின்றன. இதன் மூலம் அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடிக்கொள்வது மட்டுமல்லாமல் தம் மீதான ஊழல் குற்றங்களை அவர்கள் மறைக்க முயற்சிக்கின்றனர். தாம் செய்துள்ள ஊழலை மூடி மறைப்பதற்காக மொழி பிரச்சனையை எழுப்பி அதன் பின் குளிர் காய்வோருக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை இது நாட்டில் மொழியின் பெயரால் போதும் என்கிற அளவுக்கு ஏகப்பட்ட பிரிவினைகள் ஏற்கனவே நிலவுகின்றன. எனவே இனிமேலும் இதுபோல நிகழக்கூடாது. ஹிந்தி பிற மொழிகளுக்கு தோழமை மொழியே. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மொழிக்கும் போட்டி அல்ல. மோடி அரசால் இந்திய மொழிகளுக்கான துறை நிறுவப்பட்டுள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அனைத்து இந்திய மொழிகளையும் பரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழ், தெலுங்கு, பஞ்சாபி, அஸ்ஸாமி இப்படி ஒவ்வொரு மொழியையும் இணைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்றார். நன்றி.